ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ண எல்லாம் பார்த்துட்டோம் நீங்க. இப்போ நம்ம சைட்டுக்குள்ள நம்ம என்னென்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேற்று பண்ணது மட்டும் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறேன். அது உள்ள போனோம், எடிட் வித் எலிமெண்ட்ல போனோம். எலிமெண்ட்ல போயிட்டு நம்ம இந்த இருக்க ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நீங்க இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வெப் பேஜ் நம்ம எடுத்து பண்ணிருக்கோம். இப்ப இதுல இருந்து நம்ம புதுசா ஒரு சைட், அதாவது இப்ப இந்த பேஜ் நம்ம முடிச்சிட்டோம். இந்த பேஜுக்கு அடுத்து புதுசா ஒரு பேஜ் உருவாக்க போறோம். அது நம்மளா ஓனா ரெடி பண்ண போறோம். எந்த ஒரு தீம்லயோ எந்த ஒரு பிளக்கிங்லயோ நம்ம கனெக்ட் பண்ணாம நம்ம இந்த எலிமெண்டரி கிஸ் வச்சு நம்மளா ஒரு புது பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இது எத்தனை மெம்பர்ஸ் வந்திருக்காங்க? ஒரே 11 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் பாதி பேர் வராம இருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஒரு 7:30 கூட ஆரம்பிப்போம். 7:30க்கு டெய்லி வந்ததுனால ஆரம்பிப்போம். இதாகல போல 7:30க்கு ஷார்ப் ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ லேப்டாப் வச்சிருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. யாராவது நான் போஸ்ட் மாற்றி வரேன். இப்போ நேற்று பண்ணதை வரை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பண்ணி காட்டுங்க. எனிபடி யாராவது இருக்கீங்களா? நேத்து பண்ணி காட்டாதவங்க இன்னைக்கு பண்றேன்னு சொன்னவங்க யாராவது ஒருத்தர் நேத்து பண்ணதை இன்னைக்கு பண்ணி காட்ட முடியுமா? ஓகே, கிளாஸ்க்குள்ள போலாமா? இன்னைக்கு இந்த கிளாஸ்க்குள்ள போலாமா? எஸ் சார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று வரையா நம்ம பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ரிவைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இருக்க பேஜ்ல என்னென்ன கிரியேட் பண்றோமோ அதை கிரியேட் பண்றதுக்காக இந்த பேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா, புது பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நார்மலா உங்க சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுல எடிட் பேஜ்ன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்துல நியூன்னு இருக்கும். நியூல போயிட்டு நியூ பேஜ் கிளிக் பண்ணுங்க. இதுல போயிட்டு எடிட் வித் எலிமெண்ட் கொடுத்துருங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு புது பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த பேஜ்ல நம்ம லோகோ மட்டும்தான் இருக்கும், பிளஸ் நம்ம கொடுத்த கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கீழே பிளாங்கா இருக்கு. இந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னா, ஒண்ணு புதுசா ஆட் நியூ செக்ஷன் இப்படி கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஃபோல்டர் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்தது இந்த மாதிரி அவங்க டெம்ப்ளேட் இருக்கும். இதெல்லாம் எலிமெண்டரியோட டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ப்ரோன் இருக்குதான் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃப்ரீயா இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கிறது மட்டும்தான். இது பிளாக்ஸ்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு அபவுட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த இதில் இருக்கும். இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மை டெம்ப்ளேட். இது நீங்க டெம்ப்ளேட் ஒர்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஈஸியஸ்டா பார்க்க போறது இந்த எஸ்ன்னு போட்டிருக்கலாம், இந்த ஸ்டார்ட் பற்றி தான் பார்க்க போறோம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு ஃப்ரீயா நிறைய இது இருக்கும். இது ஆல் இருக்கும், அதுல போயிட்டு ஃப்ரீன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரீ மட்டும் வந்துடும். ஓகேவா? இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு இது எடுக்க போறோம். இதுல நம்ம பிடிச்சி சர்ச் கூட பண்ணி பார்க்கலாம். நான் இப்ப இந்த vlogger-ன்ற இதை கிளிக் பண்றேன். இந்த மாதிரி நம்ம ஒரு தீமையும் எடுத்துக்கலாம்.
இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதை சொல்லி தர போறது இல்லை, இது ஆல்ரெடி நம்ம இதுலயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த இருக்க டெம்ப்ளேட்ல நம்ம புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஜுக்கு தேவை மெயின் பேனரு. அதில் ஃபர்ஸ்ட் நான் இந்த சைடு ஒன்று வச்சிருக்கேன், இந்த சைடு ஒரு இமேஜ். இதில் போட்டு ஒரு வீடியோ கிளிக் பண்ணி போடுறேன். ஓகே, நான் பிளேயர் கண்ட்ரோல்ல எடுத்துட்டேன். இந்த இடத்துல பிளேயர் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆயிரும் உங்களுக்கு. இது பேக்ரவுண்ட், நம்ம இமேஜுக்கு பேக்ரவுண்ட்ல கொடுத்துக்கலாம். அடுத்த ஒரு செலக்ஷன் பண்றேன். இதில் போயிட்டு 4 இமேஜ் கொடுக்குறேன். இந்த சைடில் உங்களுக்கு டெக்ஸ்ட், டைட்டில், கேப்ஷன், டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபில் பண்ணீங்கன்னா, நீங்க ஃபியூச்சர்ல உங்க கம்பெனி சைட்டு இல்லை உங்க பிளாக்ஸ் எதாவது ரெடி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்இஓ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்இஓ நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும். இப்போதைக்கு நான் இது நம்ம சும்மா டெம்ப்ளேட் பண்றதுனால நம்ம இது எஸ்இஓக்கு தேவையான இதை நான் கொடுக்கல. நீங்க ஒப்பாசிட்டி கொடுத்துக்கலாம், ஒப்பாசிட்டி குறைக்கணும் குறைச்சிக்கலாம். ஸ்டைல்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமேஜோட வித்து, ஹைட் எல்லாத்தையுமே குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ செஞ்சுக்கலாம். இப்போ அதை எடுத்து வந்துட்டு
இப்போ இது கீழே நான் கொடுக்குறேன். இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைட்டில் கொடுக்க போறேன். சென்டர் பண்ணிக்கிறேன். சைஸ் ஸ்மால் பண்ணிக்கிறேன். மீடியம் வச்சுக்கலாம். ஸ்டைல்ல போனீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டோட கலரு, டைப்போகிராஃபி என்ன மாதிரி இருக்கணும் எல்லாமே வந்துடும். டைப் ப்ரிஃபரன்ஸ்னா ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருவோம். இதுலேயே உங்களுக்கு ஃபாண்ட் நிறையா இருக்கும். எப்பவுமே நீங்கள் சைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்வெட்டிக்கான ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீட்டாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணுறேன் நான். ஸ்டைலில் வந்து கடைப்பிடி வச்சுக்கலாம். நான் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் டைட்டில் வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சைஸ் என்ன வச்சிருக்கோமோ அதை பார்த்துக்கணும்.
அடுத்தது உங்களுக்கு புரியுதா? யாராவது ரிப்ளை பண்ணுங்க. நான் பேசுறது முதல்ல கேக்குதா உங்களுக்கு? ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம், அதுக்கடுத்து அதுக்கு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம், அடுத்து ஒரு 4-5 இமேஜ் கொடுத்துருக்கோம். அது ஸ்டேஜ் கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து இன்னைக்கு தான் நான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பட்டன் கொடுக்குறேன், ஹேண்டில் போட்டு அஞ்சுக்கு ஒரு பட்டன் கொடுக்குறேன். எல்லாத்தையும் சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனுக்கு ஒவ்வொரு லிங்க் கொடுக்கலாம். நம்ம சும்மா ஒரு வீடியோ ஃபார்ம் கொடுக்கலான்னு பார்க்குறேன்.
Page plus author. Dashboard liking element update update slow.
இந்த ஃபார்ம் இருக்கும். நம்ம பிரெயின் இல்லாதனால ப்ரோ நம்ம வாங்கிறதுனால நம்ம ப்ரோ வெர்ஷன் நம்ம ப்ரீ வெர்ஷனை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு என்ன அட்ரஸ் கொடுக்கணும். இந்த ஃபார்ம் இப்போதைக்கு நீங்க கொடுக்க வேணாம். இதே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். பிஎஸ்ல என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ ஒர்க் பண்ணீங்கன்றதே பார்த்துக்கலாம். இந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஏதாவது இப்போ எடிட் பண்ணணும் மாற்றணும்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ முன்னாடி போனேன்னா என்னென்ன மாற்றணும் அதுக்கெல்லாம் வந்துடும். சரிங்களா? பேஜில்
போயிட்டு அப்போ ஃபார்ம் பார்த்தோம், இந்த ஃபார்ம் இடத்துல சர்ஜன் ஃபார்மை செட் பண்ணிக்கணும். நேம் லாஸ்ட் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க சர்ஜன்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த ஃபார்ம்ல ஆல்ரெடி நீங்கள் டபிள்யூபி தான் இருக்கும், நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்ல. இப்போ நீங்கள் அதை கிரேட் ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக உங்களோட சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அக்சஸ் கொடுத்துருந்தேவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண ஃபார்ம் வந்துருக்கும். அதில் போயிட்டு ஆட் நியூ கொடுத்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணின பிறகு உங்களுக்கு அந்த ஃபார்ம் அங்கே வந்துடும். இப்போ அதை தான் நான் பண்ணியிருக்கோம். பாட்டம் ஆஃப் த பேஜ் போட்டிருக்கோம். நான் டேட் கொடுத்துறேன். அந்த பேஜ் பண்ணணும். இதுலதான் அப்ப இருக்கும். ஹலோ, மியூட் பண்ணுங்க. மற்றவங்க ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க.
மதுமதி ஆடியோ மியூட் பண்ணிக்கிங்க. நீங்க டேஷ்போர்ட் போயிட்டு பேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோடதுல என்னென்ன பேஜஸ் இருக்குன்னு ஆல்ரெடி வந்துடும். நம்ம பண்ண பேஜ் இந்த பேஜ். ஓகே, இன்னைக்கு இதுவரை நடத்த உங்களுக்கு புரிஞ்சுதா?
யாராவது ரிப்ளை பண்ணுங்க. யாராவது ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இதுவரை கிளாஸ் நடத்துனது புரிஞ்சுதா? இந்த கிளாஸ் ஓகே. இப்போ நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் தரேன். ஒன்று மெடிடேஷன் சைட்டு, ஓகே. ஃபார்மட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ நாளைக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களோட சைட்ல இருந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜ்ல 2 சைட் பண்ணுங்க. ஒன்று வந்து உங்களுக்கு மெடிடேஷன் ஒரு சைட் இதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. மெடிடேஷன் நான் பண்ண மாதிரி இதே மாதிரி ஏதாவது சாம்பிள் பண்ணிக்கிங்க. அப்படி இன்னொன்று வந்து ஜிம் பத்தின ஒரு சைட், ஓகேங்களா? அந்த மாதிரி சும்மா ஏதாவது பிளாக் மாதிரி கூட. இப்போ ஏதாவது தீம்ல இருந்து எடுக்கக்கூடாது. பேஜ்ல நீங்களா கிரியேட் பண்ணிருக்கணும். கிரியேட் பண்ணி நாளைக்கு சப்மிட் பண்ணுங்க. இப்போ அந்த ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துன்னு வருங்க. இதில் போங்க, கிளிக் பண்ணிட்டு பிளாக்ஸ் போங்க. பிளாக்ஸ் போயிட்டு கீழே நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்க. இம்போர்ட் பிளாக் கொடுங்க. பிளாக் இம்போர்ட் ஆயிரும். சைட்ல நியூ ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்பிரஸ்ல ஃபார்ம்ஸ்ல நோட்டிஃபிகேஷன்ல வந்திருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஆட் நியூ. இப்போ சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் கொடுக்குறேன். இதை சேவ் கொடுக்குறேன். இதுல இன்புட்டை கொண்டு போயிட்டு செலக்ட் எக்ஸிட்டிங் பேஜ். பேஜ்ல வந்து நான் கிளிக் பண்ணது எலமெண்டா 4299 அந்த பேஜை கிளிக் பண்றேன். எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். எடிட் வித் எலமெண்ட் கொடுக்குறேன். இப்ப சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் உங்களுக்கு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகே, ஃபைன். இப்ப லேப்டாப் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் இந்த ஃபார்ம் பத்தி ஏதாவது செய்றீங்களா? யாராவது லேப்டாப்ல இருக்கவங்க இன்னைக்கு நடத்தின கிளாஸ் யாராவது செஞ்சு காட்டுறீங்களா? யாராவது ரிப்ளை பண்ணுங்க. வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, ஓகே. இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல இருக்க பேஜை நாளைக்கு நீங்களா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன கிளாஸ் நடத்த போறேன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நான் எலமெண்ட்ரி ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் நம்ம டேட்டா டவுன்லோட் பண்ணது. நாளைக்கு கிராக்கோட வெர்ஷன் ஒன்று தர்றேன் உங்களுக்கு. லேப்டாப்புக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிராக் வெர்ஷன்னா அது ஆன்லைன் டவுன்லோட் பண்ணி வச்ச கிராக் வெர்ஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு இருக்க
ப்ரோ வெர்ஷன்லாம் எல்லாமே யூஸ் ஆகும். இந்த ப்ரோ வெர்ஷன் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அந்த கிராக் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்றது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நாளைக்கு கிளாஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த ப்ரோ வெர்ஷன்ல என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி அதை யூஸ் பண்றது அப்படின்றத நாளைக்கு இந்த ப்ரோ வெர்ஷன் ஃபுல்லா நம்ம பார்த்துடலாம். ப்ரோ வெர்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நாளைக்கு ஃபுல்லா ப்ரோ வெர்ஷன் இருக்க எல்லா டீட்டெயிலும் பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கிறத நாளைக்கு எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு அதை வந்து லேப்டாப் இருக்குன்னு நாளைக்கு சப்மிட் பண்ணி ஆகணும். உங்களால ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் வர முடியாதுன்னா உங்க ஸ்கிரீன்ல போங்க, குரோம் வச்சுன்னா குரோம் போங்க, நியூ டேப் கிளிக் பண்ணுங்க. அதுல போயிட்டு மோர் டூல்ல போய் எக்ஸ்டர்னல் போடுங்க. இதுல வெப் ஸ்கிரீன் இருக்குது மட்டும் தான் கட்டுது. பேஜ் ஃபுல் பேஜ் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. உங்களுக்கு குரோமோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல போயிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் ஃபுல் பேஜ் இருக்குல்ல, இதை ஆட்டோ குரோம் கொடுங்க. ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஒர்க் பண்ண பேஜுக்கு போங்க. இப்ப அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சுட்டு ஃபுல் பேஜ் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஃபுல் பேஜ் அதுவே ஸ்க்ரோல் ஆகும், நம்ம ஸ்க்ரோல் பண்ற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி ஃபுல் பேஜ் உங்களுக்கு எடுத்துக்கணும். டவுன்லோட் பிடிஎஃப் கொடுங்க. எடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இந்த ஃபைல்ல பிடிஎஃப் ஃபைலா இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலை எனக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. எப்படி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நடத்தினதுல வேற ஏதாவது டவுட் யாருக்காவது இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா ரிப்ளை பண்ணுங்க. இப்ப நீங்க கொடுத்த டிஃபால்ட் தீம் நம்ம தீம் எடுத்தோம்ல, அதுல இப்ப நியூ பேஜ் கொடுத்தோம்னா அந்த பேஜ் உள்ள வராது, அது டிஃபால்ட்டா தனியா காட்டும். ஓகேவா? தனியா காட்டுனா நமக்கு நம்ம பேஜ்ல காட்டாது. இப்ப நான் அந்த கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புக் நவுன்னு. இப்போ நான் பண்ணது பேஜை பாக்குறதுக்கு புக் நவுன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நம்ம பேஜ் என்ன பண்ணோமோ அதை புக் நவுன் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்ப கிரியேட் பண்ணிருக்கேன். நாளைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க பண்ற பேஜை எப்படி நீங்க வச்சிருக்க தீமுக்குள்ள நம்ம கொண்டு வர்றது, அதுதான் நாளைக்கு சொல்லி தர போறேன். பிளஸ் வந்து இந்த எலமெண்டர்ல இங்க ஜென்ரலா கீழே ப்ரோன்னு இருக்கும் சைட்ல, ப்ரோ. இந்த ப்ரோல நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது. நாளைக்கு அதுக்கு ஒரு லிங்க் தர, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கிராக்ட் வெர்ஷன் தான், அது லிமிடெட் டெவலப்மெண்ட் தான் இருக்கும். ஸோ அந்த லிங்க் அனுப்பிச்சு நான் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். பிளஸ் அதில் ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகேவா? நாளைக்கு கிளாஸ் அதுதான். இன்னைக்கு கிளாஸ் நடத்தினதை ரிவ்யூ பண்ணி பாருங்க, நல்லா செஞ்சு பாருங்க. நாளைக்கு நம்ம மீதி கிளாஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் கனெக்டிங். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்யூ.